நல்வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு குறித்தான சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறக்கும் போதே ஒளியாக வெளிச்சமாக அவர் பிறந்தார். அவருடைய பிறப்பை குறித்து ஏசாயா சொன்னார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் பிரகாசித்தது, வெளிச்சத்தை கண்டார்கள். இதை நாம் பார்க்க இருக்கிறோம். இயேசு சொன்னார், தன்னை குறித்து சொல்லும்போது சொன்னார், அந்த உலகத்திற்கு ஒளியா வந்திருக்கிறேன். தேவன் வெளிச்சமாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் ஜீவனாகவே இருக்கிறார். ஆகவே அவர் இருக்கிறது மாத்திரல்ல, அவர் யாருக்காக இருக்கிறார் என்று சொன்னால் நமக்காகத்தான் இருக்கிறார். அவருடைய அன்பை மக்களுக்கு காட்டணும். அவருடைய ஜீவனை மனு வர்க்கத்திற்கு கொடுக்க வேண்டும். இது தேவனுடைய பிரியத்திலே பிரதானமான பிரியம். இருள் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளியாக வந்து அவர்களை இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்டெடுத்து விடுதலையாக்கி கொண்டு வரும்படி இயேசு இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். யாருக்கெல்லாம் பிறந்தார்? இவர் எதற்காக பிறந்தார்? எந்த நோக்கத்தோடு பிறந்தார்? இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் நமக்காக பிறந்தார். ஏசாயா 9:6 ஏசாயா சொல்கிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் இயேசு நமக்காக பிறந்தார், குமாரனாக இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டார். என்ன வித்தியாசம் அதுல? என் பாலகன் குமாரன் என்ற பதங்கள்லாம் உபயோகப்படுத்தப்படுகிறது சொன்னால், மனிதர்கள் தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள். மனிதன் தேவனுக்குள்ளிருந்து வந்தவன், தேவனைப் போலவே சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனுடைய சாயலிலே அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆதாம் என்கிற ஒரு மனிதனுக்குள்ளாக தெய்வீகமான சுபாவங்கள் இருந்தது, தெய்வீகமான ஜீவன் இருந்தது, தேவனுடைய வெளிச்சம் அவனுக்குள்ளாக இருந்தது. அதை இந்த மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே அவன் இழந்து போனான். 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தேவகுமாரனாய் இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இது ஒரு ஹிஸ்டரி, இது ஒரு பெரிய ரகசியம். தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும்? தேவன் ஏன் மாம்சத்தில் பிறக்க வேண்டும் என்று சொன்னால், அவரால் உருவாக்கப்பட்ட மனிதன் மாம்சத்தில் இருக்கிறபடினாலே அவர் மாமிசமாக பிறக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. பாவமில்லாத பரிசுத்தராய், நீதி நிரம்பியவராய், நியாயம் நிரம்பியவராய், அப்பழுக்கற்றவராய் இருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆகவே பாலகனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கிற தேவன், ஒளியாய் இருக்கிற தேவன் மனிதனுக்காக மனிதனாக அவர் பிறந்தார். நமக்கு பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இதை ரொம்ப செலிப்ரேட் பண்றோம். 365 நாட்களும் இயேசு கிறிஸ்துவை கொண்டாடும்படி நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த பாலகன் நமக்காக பிறந்தார். ஒரு குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டார். இந்த பாலகனுக்கும் குமாரனுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், பாலகன் பிறந்தார். இந்த பாலகனாய் பிறந்ததுனால மனிதனுக்குரிய எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆயிடுச்சுன்னா இல்ல, அந்த மனிதனுக்காக செய்து முடிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருந்தது. அவை குமாரனாய் பிறந்தவர் 33 வயதிலே தன்னுடைய குளுமையான பருவத்திலே சிலுவிலே மனிதனுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மனிதனுக்கு ஒரு பெரிய மீட்பை ஏற்படுத்தி, பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தி, பெரிய விடுதலை ஏற்படுத்தி அவர் கொடுத்து விட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதை நம்முடைய வாழ்க்கையிலே அங்கீகரிக்கிறோம், நோக்கி பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம், இயேசுவை நேசிக்கிறோம், அவருடைய ஐக்கியம் கொள்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று ஏசாயா 9:6 நமக்கு சொல்லுகிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம், அவருடைய ஊழியம் ஒரு அதிசயம், அவர் கல்வாரி சொல்லி மரித்தது ஒரு அதிசயம், உலக ரட்சிப்புக்காக, உலக மனு வர்க்கத்தின் ரட்சிப்புக்காக அவர் தன்னுடைய ஜீவனையை சிலுவையிலே கொடுத்த ஒரு அதிசயம், அவர் உயிரோடு எழுந்தது ஒரு அதிசயம், அவர் பரமேறி சென்றது ஒரு அதிசயம், பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறது ஒரு அதிசயம், எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது ஒரு அதிசயம். நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், இவைகள் எல்லாம் உள்ளடக்கினவர் இன்றைக்கு நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது ஒரு பெரிய நற்செய்தியை தேவதூதர்கள் மெய்ப்பர்கள் அறிவித்தார்கள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அன்று பிறந்த கிறிஸ்து இன்று வரைக்கும் மனிதர்களுக்குள்ளாக பிறந்து கொண்டே இருக்கிறார். இது ஒரு அதிசயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இரட்சகர் அவசியமாக இருக்கிறது. மனிதனுக்கு சமானத்தை தரும்படி, மனிதனுக்கு சந்தோஷத்தை தரும்படி, மனிதனுக்கு ஜீவனை தரும்படி, மனிதனுக்கு வெளிச்சத்தின் பாதையில் நடத்தும்படி ஒரு இரட்சகர் மனிதனுக்கு அவசியமாக இருக்கிறது.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனுக்கு இரட்சகராக அவர் பிறந்தார். அவர் பிறந்த இந்த நோக்கத்தை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததின் நோக்கம் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்தார்கள். நானும் நீங்களும் தேவனுக்காக உருவாக்கப்பட்டவர்கள், தேவனை துதிக்கும்படி உண்டாக்கப்பட்டவர்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழும்படி உருவாக்கப்பட்டவர்கள், பூமியிலே சமாதானமாய் வாழும்படி உருவாக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பிரியம் நம்மிலே இருக்கிறது. கர்த்தருடைய பிரியம் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. தேவன் உங்களை நேசித்திருக்கிறார், அன்பு கூர்ந்திருக்கிறார். அன்பின் தேவனை நாம் துதித்து வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமனும் பரலோக பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனையுமை துதிக்கிறோம். எங்களுக்காக இரட்சகராய் பிறந்த உடைய அன்புக்காய் துதிக்கிறோம். முழு மனு வர்க்கத்தையும் ரட்சிக்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, பெரிய மகிழ்ச்சி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாவுடைய ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.